ஸோ ஜிஎஸ்டியோட ப்ரைஸ்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. தீபாவளி ஆஃபர்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்டு காருக்கு பதிலாக ஏன் நம்ம நியூ கார் போகக்கூடாது அப்படிங்கிற பிளான்லையுமே வந்து இருந்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கார்ஸ், நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் கார்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஒருவேளை ஒரு 5 lakhs பட்ஜெட்ல, ஏன்னா 5 லட்சத்துக்கு கீழே பெருசா நியூ கார்ஸ் வந்து கிடையாது. சரி, அதனால எல்லாருமே யூஸ்டு கார் சைடு தான் வந்து போறீங்க. பட் ஒருவேளை நீங்க வந்து லோன்ல ஒரு யூஸ்டு கார் எடுக்கிறதா இருக்கீங்க அப்படின்ற ஒரு பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சூழல்ல கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய லிஸ்ட் ஆஃப் கார்ஸை வந்து நீங்க தாராளமா நியூ காராவே வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு அண்டர் 7 lakhs ஆன் ரோட் காஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் 5 கார்ஸ். வீடியோட எண்டில் டாப் 5 கார்ஸ் வந்து சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஏன் யூஸ்டு கார் இந்த மாசம் எடுக்கிறத காட்டிலும் புது கார் போயிடுறது பெட்டர் ஆப்ஷன், அதுவும் குறிப்பா லோன்ல எடுக்கிறவங்கன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ்டு காருக்கான வட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் நியூ காரை காட்டிலும். ஸோ ஜென்ரலாக ஒரு 1 லட்ச ரூபாய்க்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கார்ஸ் அதான் நியூ காரை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 to 9% வந்து போடுவாங்க. இதே யூஸ்டு கார் போறீங்க அப்படின்ற பட்சத்தில் 11 to 12% வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ உள்ள நார்மல் இன்ட்ரெஸ்ட்டை தான் வந்து சொல்கிறேன். ஒரு எஸ்பிஐ மாதிரி பேங்கிங்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 7.8 கூட பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் ஒரு 8.5 நார்மலாக ஒரு ஃபினான்ஸ்லையும் கிடைக்கக்கூடிய வட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னும் போது ஒரு 8.5% நீங்கள் தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா லோன் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வரும். இதுவே நீங்கள் வந்து ஒரு 4 லட்ச ரூபா லோன் போட்டு ஒரு யூஸ்டு கார் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம், அதோடக்கு ஒரு 11.5% வட்டின்னு வச்சோம்னா ஒரு வருஷத்துக்கு 46,000 ரூபாய் நீங்கள் வட்டி வந்து கட்டுவீங்க. மாத இஎம்ஐங்கிறது 10,500 ரூபா வரும். நீங்கள் வட்டி மட்டுமே 2,30,000 ரூபா பார்த்தீங்கன்னா வட்டி அப்படிங்கிறது ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. இதுவே ஒரு 1 லட்ச ரூபா கூடுதலாகவே போட்டு நான் ஒரு நியூ கார் போயிடுறேன்ப்பா அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, நியூ கார் 5 லட்ச ரூபா லோன் எடுத்தீங்கன்னா அதுக்கு வெறும் 42,000 ரூபா தான் ஒரு வருஷத்துக்கான வட்டி அப்படிங்கிறது வரும். கிட்டத்தட்ட 4,000 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகவே வரும். நான் சொல்றது 5 லட்ச ரூபா லோன் அமௌண்ட்டுக்கு சொல்கிறேன். ஸோ 4,000 ரூபா பக்கம் 5 லட்ச ரூபா லோன் அமௌண்ட்டு கம்மியாக வரும். 8.5% வட்டி அப்படின்னு வச்சோம்னா ஓவராலாக இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2,12,500 ரூபா வட்டி அப்படின்றது கட்டியிருப்பீங்க. மாத இஎம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா 11,875 ரூபா பார்த்தீங்கன்னா மாத இஎம்ஐ அப்படிங்கிறது கட்டுவீங்க. நீங்கள் 4 லட்ச ரூபா லோனை போட்டு ஒரு யூஸ்டு கார் எடுக்கிறதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா லோனை போட்டு ஒரு நியூ கார் எடுக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட்டை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். ஓகே வியூவர்ஸ், நம்ம எல்லா டேட்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா டைரியில் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். நிறைய நம்பர்ஸ்லாம் இருக்கிறனால உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய நம்பர்ஸ் ஷேர் பண்ணுறனால உங்களுக்கும் குழப்பம் வந்து ஏற்படும். அதனால் நான் கீழே வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாமே வந்து குறிப்பிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து அண்டர் 8 lakhs பட்ஜெட்டில் என்னென்ன கார்ஸ்லாம் வாங்கலாம், ஒரு டாப் 5 கார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இந்த வீடியோட எண்டில் டாப் 5 கார்ஸ் அண்டர் 7 lakhs. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 lakhsல வந்து சொல்லியிருந்தோம். பட் அந்த லிஸ்ட்டில் சில மாறுதல்களையும் நம்ம இப்போ வந்து கொண்டு வந்திருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் நிறைய ப்ரைஸ்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. ஒரு சில கார் அண்டர் 7 lakhsலேயே பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ப்ரைஸாக வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். கீழே வேணால் நான் டேக் வந்து கொடுக்குறேன். ஸோ டாப் 5 கார்ஸ்ன்னு டேக் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை ஸ்கிப் பண்ணி நீங்கள் அதுக்கு வந்து போகலாம். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற ஒவ்வொரு பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு அண்டர் 7 lakhs கார்ஸ் எது எது, இல்லை கொஞ்சம் பட்ஜெட்டை ஸ்டிச் பண்ணி 8 lakhs போனால் எதெல்லாம் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறோம். இதில் நம்ம வந்து எடுத்துருக்கக்கூடிய ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டு, இன்சூரன்ஸ் அதாவது ஃபுல் கவரேஜ் இன்சூரன்ஸு, ரோட் டேக்ஸ், இந்த 3த்தையும் பே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டெலிவரின்றது எடுத்துடலாம். வாரண்டியாக இருக்கட்டும், பேசிக் ஆக்சரிஸாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் அதாவது ஆர்எஸ்ஏவாக இருக்கட்டும், ஃபாஸ்டேகாக இருக்கட்டும், இந்த மாதிரியான அமௌண்ட்ஸ் எதையுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஆன் ரோட் காஸ்ட்டில் வந்து சேர்க்கலை. என்னப்பா ஷோரூமில் ஒரு ரேட் சொல்கிறாங்க, நீ ஒரு ரேட் சொல்கிறிய அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு வருங்கிறனால தான் நான் இப்பயே தெளிவுபடுத்திடுறேன். நம்ம வீடியோவில் சொல்லக்கூடிய ப்ரைஸிங் அப்படிங்கிறது எக்ஸ்ஷோரூம் விலை, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், அதுவும் ஃபுல் கவரேஜ் இன்சூரன்ஸ் தான். நான் வந்து நார்மல் இன்சூரன்ஸ் சொல்லலை. பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ், 5 வருஷத்துக்கான இன்சூரன்ஸ், 3 வருஷத்துக்கான இன்சூரன்ஸு, 1 வருஷம் ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கும், 2 வருஷம் தேர்ட் பார்ட்டி இருக்கும். அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ரோட் டேக்ஸ், ஸோ ஆர்டிஓக்கு செலவாகக்கூடிய டேக்ஸு. ஸோ இது 3த்தை கணக்கு பண்ணி தான் இந்த அண்டர் 7 lakhs அப்படிங்கிறத சொல்ல போகிறேன்.
அதே மாதிரி இந்த மாதம் தீபாவளி மாதம் ஸோ இப்போ என்னெல்லாம் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால எந்த கார் வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மாருதி ப்ராடக்ட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேகனாரோட ZXi அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல். அதுவும் வேகனாரை பொறுத்த வரைக்கும் ZXi நான் குறிப்பிடுறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் 1.2 லிட்டர் இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. 1 லிட்டர் இன்ஜினை காட்டிலும் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். 4 சிலிண்டர் இன்ஜினாகவும் இருக்கும். அதே சமயத்தில் மைலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக கொடுக்கும். ரிஃபைன்மெண்ட் லெவல் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளோட ஆன் ரோடு காஸ்ட் 25,000 ஆஃபர் அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை கழிச்சது போக 6,76,984 ரூபா விலையிலேயே உங்களால் வந்து வாங்கவும் முடியும். ஸோ நிறைய கார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் இந்த லிஸ்ட்லேயே நிறைய கார்ஸ் வந்து இருக்குது. எல்லாமே பேசிக் மாடல் கார்ஸாக தான் இருக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும் ZXi அப்படிங்கிறது மோஸ்ட் டாப் ஆஃப் த லைன் கார் மாதிரி தான் இதை வந்து குறிப்பிடலாம். உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம், பவர் விண்டோஸ், ரிமோட் சென்ட்ரல் லாக்கு, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர்ன்ற மாதிரி மோஸ்ட்லி இருக்கக்கூடிய டே டு டே யூசேஜ் தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கக்கூடிய ஒரு காராக இருக்கும் இந்த வேகனாரோட ZXi பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வெறும் சீட் கவரு, அதுக்கப்புறம் இந்த ஃபுல் மேட்டு, கட் மேட்டு, மட்ஃப்ளாப் மாதிரியான சின்ன சின்ன ஆக்சரிஸை நீங்கள் வாங்கி போட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் அண்டர் 7 lakhsல தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேகனார் வந்து வாங்கிடலாம். இன்க்ளூடிங் இது 6 ஏர் பேக் உள்ள மாடல் தான். பட் வேகனார் 6 ஏர் பேக்காக இருந்தாலும் சேஃப்டி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பர் டாப் நாச் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சேஃப்டிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னே வந்து சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் 8 லட்ச ரூபா பட்ஜெட் இருக்கு, நான் 1 லட்ச ரூபா இன்னும் எக்ஸஸாகவே போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நான் இந்த வீடியோவில் 8 lakhsையும் குறிப்பிட தான் போகிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் 8 lakhsன்னு சொல்லும்போது நீங்கள் ZXi எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 8 lakhs பட்ஜெட்டில் ZXi ப்ளஸ் டூயல் டோனே நீங்கள் வந்து போகலாம். ஸோ டூயல் டோனே போனீங்கனாலே உங்களுக்கு 20,000 ரூபா ஆஃபரெல்லாம் கழிச்சது போக 7,38,262 ரூபா தான் ஆன் ரோட் விலை அப்படிங்கிறதே வரும். நீங்கள் டாப் மாடலே வேகனாரில் எடுத்தாலும் அதுவே அண்டர் 8 lakhsக்குள்ளே தான் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதில் அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அலாய் வீலும் உங்களுக்கு இன்க்ளூடிங்காக வந்துற போது டூயல் டோன் கலர் ஆப்ஷனமாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கவும் முடியும். இன்னொன்று, நீங்கள் ஒரு வேளை ஆட்டோமேட்டிக் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துலையும் அண்டர் 7 lakhsல உங்களால் VXi AGS வந்து வாங்க முடியும். அதோட ஆன் ரோடு காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6,76,972 ரூபா. ஸோ அதுதான் இந்த சொச்சத்தை நான் விட்டுறேன். இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் கீழே கரெக்டான நம்பர் இருக்கும், அதை வந்து பார்த்துங்க. 6,76,000 ரூபா விலையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வேகனாரோட VXi AGS மாடலை வந்து உங்களால் வாங்க முடியும். ஆட்டோமேட்டிக் பார்க்குறீங்க அண்டர் 7 lakhsல அப்படின்னா வேகனார் AGSஐ குறிப்பாக வந்து பாருங்கள். ஸோ அடுத்து மாருதியில் இருக்கக்கூடிய கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அண்டர் 7 lakhsல வந்து ஸ்விஃப்ட்டை வந்து குறிப்பிடலாம். சேஃப்டி ஆஸ்பெக்டில் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஏன்னா ரீசெண்டாக ஸ்விஃப்ட்டோட கிராஷ் டெஸ்ட்லாம் வந்தப்போ 4 ஸ்டார் ரேட்டிங் வரைக்கும் வாங்கினுச்சு. ஸோ 6 ஏர் பேக் இருக்கக்கூடிய மாடல் தான் இதுவுமே. அது நீங்கள் வாங்குறீங்கன்ற பட்சத்தில் LXi மாடல் வந்து போவீங்க. இதுக்கு வந்து 15,000 ஆஃபர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஆஃபர் கழிச்சது போக 6,69,232 ரூபா ஆன் ரோடு விலை. 6,69,000 ஆன் ரோடு விலையில் உங்களால் வந்து வாங்க முடியும். இந்த மாதம் ஆஃபரை கம்மி பண்ணியிருக்காங்க மாருதி. ஏன்னா லாஸ்ட் மந்த் பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. கண்டிப்பாக டிசம்பரில் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஆஃபர் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா அந்த GSTயும் கட் ஆச்சு. அதில் அந்த மாதத்துக்கான ஆஃபர்ஸையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் கம்மியாகவே லாஸ்ட் மந்த் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க ஸ்விஃப்ட் பொறுத்த வரைக்கும். இன்க்ளூடிங் வேகனாருக்கும். வேகனாருக்கு ஆஃபர்ஸ் வந்து குறைச்சா மாதிரி தெரியல. நான் லாஸ்ட் மந்த் இருந்த ஆஃபர்ஸ் அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஒரு 5,000 தான் வந்து கம்மியாக இருக்குது. பட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 பக்கம் ஆஃபர்ஸை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. டிசம்பரில் வாங்கலாம். நான் இந்த டிசம்பர் வாங்குறத பற்றி ஒரு சின்ன கருத்து மட்டும் எனக்கு இருக்குது. அதை வீடியோட கடைசியில் நான் வந்து குறிப்பிடுறேன். நான் இந்த மாதம் என்ன இருக்குங்கிறத நான் வந்து சொல்கிறேன். டிசம்பர் மாதம் என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கிறத நான் அதாவது டிசம்பர் மாதம் நான் ஒரு வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6-7 தேதிக்குள்ளே நான் வந்து போட பார்க்குறேன். ஏன்னா லாஸ்ட் மந்த் வந்து லேட்டாக போட்டிங்க நிறைய பேர் வந்து சொன்னீங்க. நான் ஒரு 6-7 தேதிக்குள்ளே டிசம்பரோட ஆஃபர் வீடியோஸை வந்து நான் அப்டேட் வந்து பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து அண்டர் 7 lakhsல பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டோட LXi பார்க்கலாம். அண்டர் 8 lakhs போறீங்கன்னா ஷிஃப்ட்டோட VXi பார்க்கலாம். VXiங்கிறது ஓரளவுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாடல். அது ஒரு வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லுவேன். 8 lakhs பட்ஜெட் போறீங்கன்னும் போது நிறைய பேர் ஸ்விஃப்ட்டை குறிப்பிடும் போது இது 3 சிலிண்டராக இருக்கே அப்படின்றத யோசிப்பீங்க. ஸோ அதனால தான் இது ஒரு பெஸ்ட் பைன்னு சொல்கிறத காட்டிலும் ஸ்விஃப்ட் ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். இல்லை எனக்கு 4 சிலிண்டர் இன்ஜினாக வேணும், எனக்கு அந்த 4 சிலிண்டர் அதாவது அந்த 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த K சீரிஸ் இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஸ்விஃப்ட்டை தவிர்த்துட்டு நீங்கள் பலினோ போயிடுறது ஒரு பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கும் இதுக்கும் ஒரு 25,000 30,000 தான் விலை வித்தியாசம் அப்படிங்கிறது வரும். நீங்கள் பலினோவோட சிக்மா மாடல் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில்
15,000 ரூபா தான் அதுக்கும் ஆஃபர் தராங்க. இந்த மாதம் நெக்ஸா ஷோரூம்லேயும் ஆஃபரை வந்து குறைச்சிருக்காங்க தான். ஸோ கண்டிப்பாக டிசம்பரில் கொஞ்சம் கூடுதலான ஆஃபர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 6,98,970 ரூபா விலையில், 6,98,000 ரூபா விலையில் பார்த்தீங்கன்னா சிக்மான்னு சொல்லக்கூடிய பலினோ பேசிக் மாடலை வாங்கலாம். பேசிக் மாடல் பெருசாக ஃபீச்சர்ஸ் இருக்காது, அதை கொஞ்சம் மனசில் வச்சுங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய பேசிக் மாடல் கார்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃபீச்சர்ஸுங்கிறது இருக்காது. ஆக்சரிஸ்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆன் ரோடு விலைக்காக நான் அதை வந்து குறிப்பிடுறேன். இதே நீங்கள் வந்து அண்டர் 8 lakhs வரைக்கும் நீங்கள் பட்ஜெட்டை ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னும் போது டெல்டா வேரியன்ட் போயிருங்க. அது ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லுவேன். டெல்டாவில் ஓரளவுக்கு தேவையான ஃபீச்சர்ஸு, மியூசிக் சிஸ்டமு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பலினோவில் வந்து கிடச்சிரும். அது 7,92,000 ரூபா ஆன் ரோட் விலையில் உங்களால் வாங்க முடியும். இதுக்கும் 15,000 ரூபா தீபாவளி ஆஃபர் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. ஸ்விஃப்ட்டை விட என்னையை பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஆப்ஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் பலினோ போகிறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லுவேன். இன்ஜின் ரீதியாக பார்க்கும்போதும் சரி, மைலேஜ் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னாலும் ஸ்விஃப்ட்டை விடையே பலினோ வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாகவே இருக்கும். ஸோ இதை விட கம்மியாக மாறுதில் இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் வேகனார் பார்க்குறீங்க அப்படின்னா கூடவே இந்த ப்ராடக்ட்டையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா நல்ல கார் தான், பட் என்ன பெருசாக நம்பர்ஸ் பண்ணுறது கிடையாது. சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயும் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ஸோ அது என்ன காருன்னு கேட்டிங்க அப்படின்னா இக்னிஷோட டெல்டா வேரியன்ட் போனீங்க அப்படின்னாலும் 6,76,000 ரூபா ஆன் ரோடு விலையில் வாங்க முடியும். 20,000 ரூபா ஆஃபருங்கிற இந்த மாதம் கொடுக்குறாங்க. இல்லை 8 லட்ச ரூபா அண்டர் 8 lakhsல பார்க்குறீங்க அப்படின்னாலுமே ஜீட்டா போயிட்டீங்க அப்படின்னாலும் 7,38,000 ரூபா ஆன் ரோடு விலையில் உங்களால் வாங்க முடியும். இல்லை ஒரு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனாக நான் பார்க்குறேன் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னாலும் 7,24,000 ரூபா ஆன் ரோட் விலையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் டெல்டா ஏஜிஎஸ் உங்களால் வாங்க முடியும். இது மேபி வேகனார் பார்க்கக்கூடிய யூசர்ஸ் ஒரு ஆப்ஷனில் வச்சுங்க. பட் இதில் 6 airbag கிடையாது, 2 airbag தான் கொடுத்துருக்காங்க. பட் நல்ல காரு, அந்த இன்ஜினுக்காகவும் மைலேஜ்க்காகவும் சிட்டி பர்பஸ்க்காக பார்க்குறீங்க அப்படின்னும் போது நீங்கள் இக்னிஷை கூட வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூண்டாய் தான். ஸோ ஹியூண்டாயில் என்னென்ன கார்ஸ் அண்டர் 7 lakhs அதுக்கப்புறம் அண்டர் 8 lakhsல நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்றத வந்து குறிப்பிடுவோம். ஸோ ஹியூண்டாய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா i10 வந்து சொல்லலாம். i10 பார்த்தீங்க அப்படின்னா எரான் சொல்லக்கூடிய பேசிக் மாடலோடுக்கு 6,54,000 ஆன் ரோட் விலையில் உங்களால் வந்து வாங்க முடியும். இந்த மாதம் 10,000 ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆஃபர் கிடைச்சது போக 6,54,000 விலையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து எரான் சொல்லக்கூடிய பேஸ் மாடலை வந்து வாங்க முடியும். ஸோ இதுவே அண்டர் 8 lakhs வரைக்கும் எனக்கு பட்ஜெட் இருக்குது, i10ல எது வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மாடல் வந்து போயிடலாம். ஓரளவுக்கு டாப் லைன் மாடல் தான், ஃபீச்சர்ஸ்டிக்காகவும் இருக்கும், உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கக்கூடிய ஒரு மாடலாக இருக்கும். ஸோ அது வந்து 7,88,000 ஆன் ரோட் விலை அப்படிங்கிறது வரும். 30,000 ஆஃபர் கொடுக்குறாங்க, அது கழிச்சது போக தான். ஹியூண்டாய் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு போன மாதம் இருந்த அதே ஆஃபர்ஸ் இந்த மாதம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆஃபர்ஸில் பெருசாக பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்டர் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே எக்ஸ்டர் வந்து போக முடியும். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா இஎக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பேஸ் மாடல் 6,88 ஆன் ரோடு விலையில் வாங்க முடியும். டிஸ்கவுண்ட்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. எக்ஸ்ட்ராருக்கு டிஸ்கவுண்ட்ஸே வந்து கொடுக்கல, லாஸ்ட் மந்த்தும் கொடுக்கல, இந்த மாதமும் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லுவேன். இதே எக்ஸ்ட்ரா ஆப்ஷனல் போகிறீங்க அப்படின்னும் போது 7,26,000 ரூபா ஆன் ரோடு விலையில் உங்களால் வாங்க முடியும். எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்டர் அந்த டிசைனுக்காக போகிறீங்க அப்படின்னா போங்க. இல்லை எனக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு யோசிச்சிங்கன்னா எக்ஸ்டர் போகிறத விட i10 போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லுவேன். ஏன்னா இன்டீரியர் எல்லாமே i10ம் எக்ஸ்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த டிசைனுக்காக தான் நீங்கள் கூடுதலாக உங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஹிண்டாயில் இருக்கக்கூடிய 2 கார். இந்த 2 கார் தான் வந்து அண்டர் 7 அண்டர் 8 lakhsக்குள்ளே வரக்கூடியது. பாக்கி எது போனீங்க அப்படின்னாலும் 8 lakhsக்கு மேலே வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் i20 போனாலுமே 8 lakhsக்கு மேலே தான் வந்து ப்ரைஸிங் அப்படிங்கிறது இருக்கும். மேபி அந்த பேஸ் மாடல் வேணால் அதை விட கொஞ்சம் ஒரு 7,90 7,85 அந்த ரேஞ்சில் வரலாம். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் வேறு ஆப்ஷன் பார்க்குறது அந்த அண்டர் 8 lakhsல பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது குறிப்பாக டாட்டா தான். ஸோ டாட்டா நிறுவனத்தில் என்னென்ன காரை வந்து இந்த அண்டர் 7 அண்டர் 8 lakhsல வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ டாட்டா பஞ்ச். ஸோ நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் 7 lakhs பட்ஜெட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சேஃப்டி ஆஸ்பெக்டில் 2 airbag இருந்த சமயத்தில் 5 star ரேட்டிங் வாங்கின கார். ஸோ இப்போ வரைக்கும் 6 airbag இல்லைங்கிறதான் அதில் ஒரு சின்ன நெகட்டிவ். மேபி ஃபியூச்சர் அப்டேட்டில் டியாகோவுக்கும் பஞ்சுக்கும் 6 airbag கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் சேஃப்டின்னு பார்க்கும்போது டாடா பஞ்ச் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு வந்து இந்த மாதம் பெருசாக ஆஃபர் வந்து கொடுக்கல. மாருதி மாதிரியே டாட்டாவும் ஆஃபர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. டிசம்பரில் இந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே நல்ல ஆஃபரும் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் 5,000 ரூபா தான் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க.
6,59,000 ஆன் ரோட் விலையில் உங்களால் பியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடலை வந்து வாங்கலாம். அண்டர் 7 lakhsல பார்க்குறீங்கன்னா இந்த மாடல் பாருங்கள். அண்டர் 8 lakhsல வந்து பார்க்குறீங்க அப்படின்னும் போது நீங்கள் அட்வென்ச்சர் மாடல் போகிறது பெட்டர் ஆப்ஷன் சொல்லுவேன். 7,82,000 ஆன் ரோட் விலையில் உங்களால் அட்வென்ச்சர் மாடல் வந்து வாங்க முடியும். ஸோ அதை கூட நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். அடுத்ததான் அல்ட்ராஸ். நீங்கள் அண்டர் 8 lakhsல பார்க்குறீங்கன்னா அல்ட்ராஸ் போங்க. பட் 7,60,000 ஆன் ரோட் விலைங்கிறது வரும். ஆஃபர்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. பட் கண்டிப்பாக அல்ட்ராஸ்க்குலாம் டிசம்பரில் ஆஃபர் வந்து கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த லெவலுக்கு நம்பர்ஸ் அதிகம் பண்ணக்கூடிய கார் கிடையாது. பட் சமீபத்தில் அறிமுகப்படுத்தினாங்கன்ற ஒரு காரணத்தினால இப்போ வரைக்கும் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 5,000 10,000 தீபாவளியில் வந்து அதாவது டிசம்பர் ஆஃபர் அப்படிங்கிறது கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பேசிக் மாடல் 760 வருது. ஸோ பரவாயில்ல, நல்ல 6 ஏர்பேக்லாம் இருக்கக்கூடிய நல்ல சேஃப்டி இருக்கக்கூடிய ஒரு கார் அண்டர் 8 lakhsல பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கார் உங்கள் பட்ஜெட்டில் இருக்க வேண்டிய ஒரு கார் அப்படின்னு சொல்லுவேன். அல்ட்ராஸோட ஸ்மார்ட் 1.2 லிட்டர் நீங்கள் அது வந்து போகலாம். 7,60,000 ஆன் ரோட் விலைங்கிறது வரும். ஸோ நான் இப்போ சொல்லக்கூடிய காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட்டாக கார் பார்க்குறீங்கன்னா உங்களோட முதல் இடத்துல இருக்க வேண்டிய கார் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதுதான் டியாகோ. டியாகோவோட பேஸ் மாடல் 5,53,000 ஆன் ரோடு விலைங்கிறது வருது. ஆஃபர்லாம் கிடையாது. டாக்ஸ் குறைச்சதுனால 5,53,000 விலையில் நீங்கள் இந்த பேஸ் மாடலை வாங்கலாம். நீங்கள் ஒரு வேலை பட்ஜெட் வந்து 5லேருந்து மேலே வரீங்க, ஒரு யூஸ்டு கார்லேருந்து வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய காரை நான் இதை தான் வந்து குறிப்பிடுவேன். நான் லிஸ்ட்டு வந்து கடைசியில் சொல்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன நோட்காக நான் இதை வந்து குறிப்பிட்டுறேன். நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா யூஸ்டு கார் பட்ஜெட் வச்சுருக்கீங்க, இல்லைப்பா நான் நியூ காராக போயிடலான்னு டிசைட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது டியாகோவோட எக்ஸின்னு சொல்லக்கூடிய பேஸ் மாடல் 5,53,000 ஆன் ரோட் விலையில் உங்களால் வந்து வாங்க முடியும். நல்ல கம்ஃபோர்ட், நல்ல மைலேஜ், அதாவது டீசெண்டான ஒரு மைலேஜ், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், சேஃப்டி ஆஸ்பெக்ட்லையும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு கார்னு சொல்லுவேன். பட்ஜெட்டாக பார்க்குறீங்கன்னா இந்த கார் தான் பார்க்கணும். நீங்கள் ஆல்டோ K10ஓ எஸ்ப்ரெஸ்ஸோவோ செலீரியோவோ போகிறதுக்கு இந்த கார் போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன்னே சொல்லுவேன். அதை நான் வந்து ஸ்ட்ராங்காகவே இந்த இடத்துல பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அண்டர் 6 lakhsல இவங்களோட அடுத்தடுத்த மாடல்களும் வரும் தான். எக்ஸம் போனீங்கனாலும் அண்டர் 6 lakhsல அண்டர் 7 lakhsல வந்து வாங்க முடியும். XT போனீங்க அப்படின்னாலுமே அண்டர் 7 lakhsல வந்து வாங்க முடியும். ஸோ 6,92,000 ஆன் ரோட் விலை, 10,000 ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. 6,92ல் XTன்னு சொல்லக்கூடிய மாடல் வந்து வாங்கிடலாம். 4 டோர், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், ரிமோட் சென்டர்லாம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருந்து ஒரு அண்டர் 7 lakhsல பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மாடலை டியாகோவில் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். XTன்னு சொல்லக்கூடிய அந்த மாடல். இதே நீங்கள் வந்து சிஎன்ஜி போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அண்டர் 8 lakhsல பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் சிஎன்ஜியுமே வந்து டியாகோவில் வந்து வாங்க முடியும். அதே மாதிரி அண்டர் 8 lakhsல ஆட்டோமேட்டிக் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே 7,51,000 விலையில் அண்டர் 8 lakhsல உங்களால் டியாகோவோட எக்ஸ்டியோட ஆட்டோமேட்டிக் மாடலையும் உங்களால் வந்து வாங்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக் பட்ஜெட்டாக பார்க்குறீங்கனாலும் நீங்கள் டியாகோ வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லை சிஎன்ஜி பார்க்குறீங்க அப்படின்னாலுமே டியாகோ வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த 3 கார் தான் மாருதியோட காரு. ஸோ லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக வந்து மாருதி, டாட்டா, அப்புறம் ஹியூண்டாய் இந்த கார் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அடுத்து பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு 2 பிராண்டோட காரை வந்து குறிப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் இப்போ அப்டேட்டெல்லாம் வந்து கொடுத்தனால இந்த காரையும் தாராளமாக நீங்கள் வந்து பார்க்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ரெனோவோட ட்ரைபர், அதுக்கப்புறம் கைகர். இதில் பயன்படுத்தியிருக்க இன்ஜின் 1 லிட்டர் இன்ஜின். பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நான் சொன்ன மித்த காரை காட்டிலும். பட் என்னன்னா நீங்கள் ட்ரைபர் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டாக ஒரு 7 சீட்டர் பார்க்குறீங்கன்னா இந்த காரை வந்து பார்க்கலாம். அட்லீஸ்ட் 7 சீட்டராக நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு 5 சீட்டர் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரைபரை வந்து பார்க்கலாம். ட்ரைபரோட ஆத்தென்டிக் வேரியண்ட் வந்து அண்டர் 7 lakhsல உங்களால் வாங்க முடியும். 6,93,000 ஆன் ரோடு விலைங்கிறது வருது. புதுசாக அறிமுகப்படுத்தின காரணத்தினால ஆஃபர்ஸ் இல்லை. மேபி ஒரு 10,000 ரூபாயாவது டிசம்பர் மாதம் ஆஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். 6,93,000 ஆன் ரோட் விலையில் உங்களால் ஆத்தென்டிக் வேரியண்ட் வாங்க முடியும். இல்லை ஒரு 8 lakhs வரைக்கும் எனக்கு பட்ஜெட் இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா ஸோ 7,96,000 ஆன் ரோட் விலையில் உங்களால் வந்து வாங்க முடியும். எவல்யூஷன் சொல்லக்கூடிய இந்த மாடல் ஓரளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கும். ரியர் ஏசி வெண்ட் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த வேரியண்ட் பொறுத்த வரைக்கும். இது வந்து தாராளமாக நீங்கள் 8 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி கைகர், நான் இது வரைக்கும் கைகரை வந்து எந்த ஒரு ஆப்ஷனையும் எடுத்துக்கிட்டு வந்ததே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டிசைன் தான். டிசைன் குவிட் மாதிரியே இருக்கிற காரணத்தினால எல்லாருமே கைகரை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் இப்போ டிசைன் சேஞ்ச் ஆகிருக்கிற காரணத்தினால கைகரையும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம். டிசைனாகவும் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆல்சோ ட்ரைபர்லையும் 6 ஏர்பேக் வந்து இருக்குதான். பட் இதுலேயும் 6 ஏர்பேக்லாம் கொடுத்து பேசிக் மாடலை அண்டர் 7 lakhsல வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆத்தென்டிக் வேரியன்ட் போகிறீங்கன்னா 6,74,000 ஆன் ரோட் விலையில் உங்களால் வந்து வாங்க முடியும். அண்டர் 8 lakhsல பார்க்குறீங்கன்னா
ட்ரைபரில் சொன்ன மாதிரியே எவல்யூஷன் வேரியண்ட்டு அண்டர் 8 lakhsல உங்களால் வந்து வாங்க முடியும். இந்த காருக்கும் ஆஃபர் கிடையாது. டிசம்பரில் மேபி ஒரு 10,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். அதே மாதிரி நிசான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சைட் கைகர் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சைட் நிசானோட மேக்னெட்டையும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அண்டர் 7 lakhsல இப்போ தவிர்க்க முடியாத ஒரு கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிட்ரானோட C3 தான். ஏன்னா சிட்ரான் C3 பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதோட பேஸ் மாடல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது போல். பட் என்னோட இங்கே நான் இருக்கிறது தஞ்சாவூர், இங்கே ஷோரூம் இல்லாத காரணத்தினால என்னால் எக்ஸாக்டான ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னால் வாங்க முடியல. பட் நீங்கள் உங்களுக்கு நியரஸ்ட்டில் சிட்ரான் ஷோரூம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிட்ரான் ஷோரூமை விசிட் பண்ணி அந்த C3யோட ப்ரைஸிங்லாம் எவ்வளோ இருக்குது என்னன்றதை விசாரிச்சு பாருங்கள். அதுவுமே 7 லட்சத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சிட்ரான் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, சர்வீஸ் சென்டர்ஸ் நியரஸ்ட்டில் இருக்கான்றதை பாருங்கள். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்வீஸ் சென்டர்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அந்த காரணத்தினால இந்த கார் டாப் 5க்குள்ளே வரலை. ஸோ டிசம்பர் பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு சொன்னீங்களே ப்ரோ, அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் லாஸ்ட் மந்த் குறிப்பிட்டிருந்தேன் டிசம்பரில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் வரும், வெயிட் பண்ணுங்கள், டிசம்பரில் இன்னும் கம்மியாகவே வாங்கலாம், ஜிஎஸ்டி குறையிற ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் டிசம்பரில் ஆஃபர்ஸோட நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ உள்ள சூழல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்த வரைக்குமே சரி, நிறைய ஷோரூம் போன வரைக்குமே சரி, கடந்த மாதம் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் அப்படிங்கிறது ஆயிருக்கு. ஒரு குறிப்பாக சொல்லணும்னா இப்போ தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி கார் ஒரு 70 வண்டி இன்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களே 100 வண்டி பக்கம் இன்வைஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. மகேந்திராவில் மட்டும் ஸ்டாக் வந்து சேராத காரணத்தினால இன்வைஸுங்கிறது கம்மியாக இருக்குது. பட் நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் எல்லாம் போன மாதம் கொடுத்து நிறைய புக்கிங்ஸ் எடுத்து நிறைய இன்வைஸ் வந்து பண்ணாங்க. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புக்கிங்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத ஷோரூம் சைட்லேருந்து வந்து குறிப்பிடுறாங்க. இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிசம்பர் வரைக்கும் ஒரு 5000 சீரியஸாக சொல்கிறேன், 5000 10,000 15,000 வரைக்கும் கண்டிப்பாக ஆஃபருங்கிறது கூட தான் வந்து கொடுப்பாங்க டிசம்பரை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய மாடலோ கலரோ மேபி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை நீங்கள் பேஸ் மாடல் பார்க்குறீங்க பட் ஸ்டாக்கே இல்லை அப்படின்னும் போது மிடில் மாடல் இன்னும் ப்ரைஸை ஸ்டிச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு பர்டிகுலர் ரெட் கலர் கார் வேணும்னு கேட்பீங்க, பட் ஸ்டாக் எங்கேயுமே இல்லை சார் அப்படின்னும் போது ஒயிட்டோ சில்வரோ காம்ப்ரமைஸ் ஆகி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டிசம்பருக்குள்ளே எடுக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். கண்டிப்பாக ஜனவரியில் வந்து விலை அப்படிங்கிறது ஏற்றுவாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரோ விலை ஏற போகுதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ப்ரோ விலை ஏறிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஜிஎஸ்டி குறைஞ்சனால விலைங்கிறது 3 மாதத்துக்கு ஏற்றக்கூடாதுங்கிறது ஒரு ரூலே இருக்குது. அதனால டிசம்பர் வரைக்கும் விலை அப்படிங்கிறது ஏறாது. கண்டிப்பாக ஜனவரியில் எல்லா கார்ஸோட ப்ரைஸுமே ஏற்றுவாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ முடிக்கும் போது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். டிசம்பரில் நீங்கள் பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பயே ஷோரூம் போங்க, என்கொயரிலாம் வந்து பண்ணுங்க, எவ்வளோ ப்ரைஸ் வருது, என்ன டிஸ்கவுண்ட் மேக்ஸிமம் பண்ண முடியுமான்னு கேளுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய மாடல் கலர்ஸை ஒருவேளை உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக எடுங்க. இல்லை வெயிட் பண்ணுற முறை எனக்கு பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் ஆஃபர்ஸ் கிடைச்சா பெட்டராக இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா டிசம்பர் வரைக்கும் கூட வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.